Yes friends, SSC CGL எக்ஸாம் டேட்ஸ் நம்ம ஆன்டிசிபேட்டடாக இருந்தோம். டேட்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட்ஸ் பாருங்கள், 26th செப்டம்பர் வரைக்கும் 12th செப்டம்பரில் ஆரம்பிச்சு 12th to 26th செப்டம்பர். இப்போ டேட்ஸ் ரஃபாக பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 8 days கூட இல்லை, அரௌண்ட் 8-9 days தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு சின்ன அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம் இன்டிமேஷனுக்கு நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது அது ஓப்பன் ஆகலை சார், எரர் கோட் வருது சார், இந்த மாதிரி சொன்னாங்க. மேபி சர்வர் பிஸினால நம்மளுக்கு அது உடனே ஓப்பன் ஆகிருக்காது. நீங்கள் செக் பண்ணுங்கள், சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? இப்போ எஸ்எஸ்சி சைடில் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நம்மளுக்கு பழைய ப்ராசஸ் என்னன்னா, ஒரே டைமில் கம்ப்ளீட்டாக அட்மிட் கார்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ 3 to 4 days முன்னாடி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது சின்ஸ் அஃபிஷியலாக வரல. ஸோ அப்போது எக்ஸாம் டேட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு சிட்டி இன்டிமேஷனில் டேட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கி 4 days முன்னாடி எக்ஸாம் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அது அஃபிஷியலாக வராதுன்னா நம்மளாலும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஸோ வெப்சைட்ஸில் ரெகுலர் அப்டேட்ஸ் பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ரெகுலராக அப்டேட்டடாக இருங்க. அட்மிட் கார்டு ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நம்ம மெசேஜ் ஷேர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் டேட்ஸ் மட்டும் பாருங்கள். 12th செப்டம்பர் to 26th செப்டம்பர். சார் 12th செப்டம்பர் to 9th செப்டம்பர் அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் 3 to 4 days முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு வேகன்சி 14,582 வேகன்சிஸ் இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கேற்ற பிளான் போடுங்க. எக்ஸாம் டேட்ஸ் ஒரு 9 to 10 days தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எது வீக்காக இருக்கீங்க, ஜிஎஸ்ஐ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் மினிட் ஸ்டாட்டிக் ஜிகே ரிவிஷன்ஸ் எப்படி போகணும், கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் எப்படி போகணும், ஸ்பெசிஃபிக்காக அவார்ட்ஸ் ஆன் ஆனர்ஸாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஆன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டு த கோர் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வெப் போர்ட்டல் எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டாக கவுன்சிலரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கவுன்சிலர் மூலயமா எனக்கு அந்த வெப் போர்ட்டல் ஆக்சஸ் வாங்கிடுங்க. ஆக்சஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டில் எழுதும்போது கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. டைம் கன்சர்ன்ஸ் அந்த 1 hourல என்னால் கம்ப்ளீட் கொஷின்ஸும் பார்க்க முடியுதா, எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியுதா, செகண்ட் ரிவிஷன் அதாவது திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக போட முடியுதா ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் எனக்கு ஜிஎஸ் வர மாட்டேங்குது சார், இன்னும் ஆப்டியில் ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன்ஸ் வர மாட்டேங்குது சார். அது மாதிரி யாரெல்லாம் மீன் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் கூட போங்க. செக்ஷனல் டெஸ்ட்டை திருப்பி அட்ரஸ் பண்ணுங்கள். திருப்பி நம்மளோட கிளாஸ் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல வரலையோ அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி டெஸ்ட் எழுதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. பட் லாஸ்ட் மினிட்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த 10 days தான். ஃபுல் டெஸ்ட்டில் எப்படி போகணும், செக்ஷனல் டெஸ்ட்டில் தெரியாத கொஷின் வந்து நான் எப்படி ஸ்கிப் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் அதே கொஷின்லேயே உட்காரக்கூடாதுன்றதை நீங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் மிஸ்டேக்காக பண்ணுறீங்க. நீங்கள் ஜம்ப் ஓவர் பண்ணணும், தெரியாத கொஷின்ஸை ஜம்ப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எதை ஸ்ட்ராங் பண்ணணும், எதை வீக் பண்ணணும் பேஸ் பண்ணி அந்த வெப் போர்ட்டலில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இந்த 10 days எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்கும். எக்ஸாம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அட்டம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக அட்டம்ப்ட்னா, நம்மளுக்கு சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து சார் 60 கொஷின்ஸ் போட்டால் போதும் சார், 65 கொஷின்ஸ் போட்டால் போதும் சார்ன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன் வேகன்சிஸ் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி 14,000 வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னாலும், ரெகுலராக வரதோட அதிகம் தான் அப்படின்னாலும் காம்படிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் கட் ஆஃப் பாருங்கள். நான் லாஸ்ட் மினிட் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இங்கேயே மென்ஷன் பண்ணுறேன். அன்ரிசர்வ்டுக்கு 153, which means 77 questions கரெக்டாக. ஓபிசிக்கு 146, which means 73 questions அவங்க கரெக்டாக போடணும். எரர்ஸ் இல்லாமல், நெகட்டிவ்ஸ் இல்லாமல் 73 questions கரெக்டாக போட்டுருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 71 questions, எஸ்சிக்கு 64 questions, எஸ்டிக்கு 56 questions. ஞாபகம் வச்சுக்கோங்க, 70 questions ஈஸியாக தான் போடலாம். ஆனால் நெகட்டிவ் இல்லாமல் போடணும். நீ ஒரு 80 அட்டெம்ப்ட் கொடுப்பேன், அதில் 10 அட்டெம்ப்ட் போயிடுச்சுனாலே உங்களுக்கு 70 வரும். அதுலேயுமே நெகட்டிவ் போச்சுன்னா நம்ம ஒன்றும் கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கணும், எத்தனை அட்டெம்ப்ட் கொடுக்கணும், தெரியாத கொஷின்ஸும் நமக்கு ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, எது டைலமா 50% இருக்கிறது எப்படி நேரம் பண்ணணும், நம்ம எல்லாமே கிளாஸில் அனலைஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த எக்ஸாம் போட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணுறது பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.